ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச குழம்புனாலே ஃபிஷ் குழம்பு தான். அதுவும் இந்த கெண்டை மீன் சொல்லவே வேணாம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த கெண்டை மீன்னா. ஸோ அதுதான் மார்னிங்கே அப்பா வாங்கிட்டு வந்தாங்களா, ஒரு 2 கேஜி போல் நல்லா பெரிய பெரிய மீனாக இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே அரிஞ்சுமே கொடுத்துட்டாங்க. அது எல்லாத்துக்கும் குழம்புக்கு தனியாகவும் வறுக்கிறதுக்கு தனியாகவும் தான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். வறுக்கிறதுக்கு நிறையா இருந்துச்சு. குழம்புக்கு மண்டை வால் அதுக்கப்புறம் 2 3 துண்டு மட்டும் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் மீனில் நிறைய முட்டை இருந்துச்சு. சில பேர் இதை பொடி மாஸாக போட்டு சாப்பிடுவாங்க, சில பேர் குழம்புல போட்டு சாப்பிடுவாங்க. நான்லாம் குழம்புல போட்டு தான் சாப்பிடுவேன், வேறு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் புளி, பூண்டு, வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையுமே அரிஞ்சு வச்சிட்டேன். ஒரு காலத்துலலாம் எனக்கு சுத்தமாக புளி அளவே தெரியாது. ஆனால் இப்போல்லாம் ஓகே. ஆனால் சில டைம் தான் ரொம்ப குழப்பி விட்டுறேன். அதுக்கப்புறம் தேங்காய் எல்லாத்தையுமே அரைச்சி வச்சிட்டேன். தேங்காயும் மெயினாகவே குழம்புக்கு சூப்பராக இருக்கும், அது மீன் குழம்புக்கெல்லாம். அதையுமே அரைச்சி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் குழம்பு தாளித்து விட்டுட்டேன். ஒரு கடாயில் கொஞ்சமாக வெந்தயம், அதுக்கப்புறம் பூண்டு, அதுக்கப்புறம் வெங்காயத்தை நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டேன். அதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு 2த்தையுமே நல்லா வதக்கிட்டேன். அதுக்கப்புறம் தேவையான மசாலா தான் போட்டேன். மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் காரத்தூள், அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் இல்லை எல்லாத்தையுமே வதக்கிட்டு புளி தண்ணியுமே ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிட்டேன். அதுக்கப்புறம் சைட் பை சைடு வறுக்கிறதுக்குமே மசாலா போட்டு வச்சிட்டேன். மஞ்சத்தூள், காரத்தூள், அதுக்கப்புறம் உப்பு இது எல்லாத்தையுமே நல்லா இது பண்ணி வச்சிட்டேன். நல்லா அப்ளை பண்ணும்போதே செம்மையாக கையெல்லாம் எரிய ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா காரத்தூள் நல்லா எரிச்சுதா. அதுக்கப்புறம் குழம்பு கொதிச்சிட்டு இருந்தால் அதில் மாங்காய், அதுக்கப்புறம் மீன், அதுக்கப்புறம் தேங்காய் எல்லாத்தையுமே ஊற்றி நல்லா கொதிக்க விட்டேன். சைட் பை சைட் பசிச்சுதுன்னு பப்பாளி சாப்பிட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் மீனும் வறுத்து வச்சிட்டேன். இதுதான் ஃபைனல். பாய். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.